அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனோட இருக்கிறது, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி உச்சமா இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதாவது லாபஸ்தானத்துல சனி பகவான் யோகாதிபதி இருக்கிறது இந்த ராசிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். அதாவது தமிழ் புத்தாண்டு. குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் விரய செலவு, பயண செலவு, தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி 2ல இருக்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. சரிங்களா? மத்தபடி ஆரம்ப கல்வியில இருக்கிற குழந்தைகளும், தொழில் செய்யக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த ரிஷபராசிக்கு சனி யோகமான பலனை கொடுக்கும். ஏன்னா 10, 9, 10 சனி லாபஸ்தானத்துல இருந்து 3ஆம் பார்வையா ராசியை பார்க்கும்போது இது உன்னதமான பலன். அதாவது யோகாதிபதி ராசியை பார்க்கறது மிக உன்னதமான பலன். ஸோ இந்த ரிஷபராசி நேர்களுக்கு சனியுடைய சஞ்சாரமும், சுக்கிரனுடைய சஞ்சாரமும், புதனுடைய சஞ்சாரமும் சிறப்பா இருக்கிறதால இந்த தமிழ் புத்தாண்டு ஹார்ட் ஒர்க் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க்கா போகக்கூடிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்கு.